ரீசெண்டாக தேட்டருக்கு ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு ஹிந்தி ரொமான்டிக் ட்ராமா மூவி தான் சாயரா. இந்த படம் நமக்கு தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் வந்து செம்ம ஹிட்டு. ஹிந்தியில் மட்டுமே டே 1ல் அரௌண்ட் 20 crores அதிகமாக கலெக்ஷன் கொடுத்தது. அதுவும் ஒரு புது முகத்துக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு யாருமே எதிர்பார்க்கல. ஸோ அந்த அளவுக்கு படம் பாக்ஸ் ஆஃபீஸில் செம்ம ரெக்கார்ட் நம்பர்ஸும் பிரேக் பண்ணுச்சு. இந்த படத்தில் எக்கச்சக்கமான லவ் சீன்ஸு, எக்கச்சக்கமான கிஸ் சீன்ஸ்னு வச்சு லவ்வர்ஸை குஷிப்படுத்தும் வகையிலே தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. நிறைய எமோஷன்ஸ் கலந்த ஃபேக்டர்ஸுமே இந்த படத்தில் இருக்குது. ஓவராலாக படம் பார்க்கறதுக்கு செம்ம ஃபீல் குட்டாக இருக்குன்ற மாதிரிலாம் நிறைய பேர் பார்த்தவங்க சொல்கிறாங்க. ஹீரோயின் இந்த படத்தில் வந்து ஒரு பிரேக்கப் ஃபேஸில் இருப்பாங்க. அதில் மூவ் ஆன் ஆக வெளில வருவாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் சிங்கராக இருப்பார். அவர்கிட்ட நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பழக ஆரம்பித்து ஹீரோயின் கிட்ட லிரிக்ஸ் எழுதி சொல்லி கேட்குறாங்க. அவங்களுமே அதை பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் இவங்க 2 பேருமே வந்து ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய ஃபேமஸான பர்சன்ஸாக மாறுறாங்க. அவங்க 2 பேரோட பாட்டுமே வந்து செம வைரல் ஆகுது. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் ஹீரோக்குமே வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான நிலை இருக்கும். அந்த கஷ்டமான நிலையில் கூட நம்ம ஹீரோயின் தான் ஆறுதல் சொல்லுவாங்க. அண்ட் ஒரு கட்டத்தில் ஹீரோயினுமே வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணுவாங்க. அது நம்ம ஹீரோக்கு தெரியும். ஸோ கட்டத்தில் என்னாச்சு, எப்படி சேர்றாங்களா இல்லையா என்றது தான் இந்த படத்தோட கதை. ஓவராலாக ஒரு எமோஷனல் ஃபீல் ட்ராமா மாதிரி இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த படத்தில் கிஸ் சீன்ஸ்லாம் பங்கமாக இருக்குன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த படம் நமக்கு இப்போ ஓடிடிலையுமே ஸ்ட்ரீம் ஆக போகுது. செப்டம்பர் 12 அன்னைக்கு இந்த படத்தை நமக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்லாம் வரும், நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போ வருன்ற மாதிரிலாம் பரவாயில்ல பேசி போயிட்டுருக்கு. பட் ஆனால் இன்னும் அதை பற்றின அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வரலை. வந்தால் பார்க்கலாம், வரலனாலும் நம்ம ஹிந்திலேயே பார்ப்போம். இந்த படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறமாவே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய மல்டிபிள் லாங்குவேஜ் வெர்ஷன்ஸுமே கொண்டு வர YRF ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் படத்தை தமிழ்லையுமே கொண்டு வரலை. அட்லீஸ்ட் ஓடிடிலையாச்சும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி YRFும் அந்த தமிழ் வெர்ஷனை கொஞ்சம் நமக்காக கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். செப்டம்பர் 12 அன்னைக்கு இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகும். தமிழில் ஸ்ட்ரீம் ஆச்சுன்னா சந்தோஷம், இல்லைனாலும் நம்ம ஹிந்திலேயே பார்ப்போம்.